நான் அன்னைக்கு வந்து அவனுக்கு 500 ரூபா செஞ்சேன், 5000 ரூபா செஞ்சேன், அவன் கம்மியா தான் செஞ்சிருக்கான் அப்படின்ற வார்த்தைய 4 பேர்த்துல சொல்லுவாங்க. அந்த வடுவை திருப்பி எப்பயுமே மாத்த முடியாது. சட்டையை பிடிச்சி வண்டியை பிடிங்கிட்டு போலங்க. நீங்க இஎம்ஐ காரன், இப்ப பேங்க் காரன்ட்ட நான் சண்டை போட்டுக்குவேன், இழுத்துப்பேன், போய்க்குவேன். இது சொந்தம்ல, அப்படியே எல்லாருக்கும் போகும்ல. இந்த அடக்கம் உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும்ல. எல்லாருக்கும் போறப்ப 4 இடத்துல சங்கடமா இருக்கும்ல எனக்கு. அவர் அதை சொல்றாரு, இதுல ஒரு அவமானப்படுத்தல் இருக்கு, அதனால இது எனக்கு வேணாங்கிற. இப்படி ஒரு மனுஷனை, இப்படி ஒரு ஆம்பளை நான் பார்த்தது இல்ல. இங்க எவ்வளவு பேர் மொய் நோட்டு வச்சிருக்கீங்க? இவ்வளவு பேர் வச்சிருக்கீங்க. இங்க வீட்டுல எவ்வளவு பேர் வச்சிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் அப்ப எல்லாட்டையும் மொய் நோட்டு இருக்கு. எழுதி தானே வச்சிருக்கீங்க? நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க? ராமசாமி 500 ரூபா எழுதி வச்சிருக்கீங்கல்ல. இப்ப அடுத்து நீங்க தேவை வைக்கிறப்ப ராமசாமின்னு இங்க ஒரு மொய் நோட்டு இருக்குல்ல, 200 ரூபா வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது பிரச்சனை இல்ல. பல்லு இருக்கிறவன் பட்டாணி தின்பா. இல்ல he have to deserve it. ஏத்துக்கிட்டு தான் deserve it. ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். திட்டுவீங்கல்ல, எனக்கு அது வேணாங்கிறாரு அவரு. பணமா தான் செய்யணும் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? கடைசி நேர இக்கட்ட இது சரி செய்யும். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? கண்டிப்பா ஒரு சமையல்கார் வந்து 2000 மொழி கூப்பிட்டுருப்போம், திடீர்னு 3000 பேர் வந்துருவாங்க. அந்த நேரத்தை யாரை கூப்பிடுறது? ஓகே, ஹோட்டல்ல போய் 1000 சாப்பாடு வாங்கிட்டு வாப்பா. அந்த காசுக்கு என்ன பண்றது? என்ன கொடுமை சரவணன். கடைசி நேர இக்கட்டுக்கு சரி செய்யும். வரும். அதை சரி கட்டுறதுக்கு இது பயன்படும். அதனால பணமா தான் மொய் செய்யணும். கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. அப்படி இருந்ததுன்னா 100% இல்ல 110% அது உதவியா இருக்கும்ன்றதுதான் எங்களோட வாதம்.